மகனே, நாளைக்கு பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் கூறிப்போடு உன்னை அனுப்பி வைப்பேன். எனக்கு இருக்கும் செல்வம் ஒருவர் தானடா. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டார். 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் கரங்களிலே கூட்டியிருக்கும் விலங்கை யாரம்மா உடைப்பது? என்னம்மா துடிக்கிறீர்கள்? நாளை மலரப்போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகன் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்குத்தானே இல்லை. உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். தலைவர்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியத்தான் இந்த போராட்டம். தலைநீர் இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வென்றாளர்களே, இமய முதல் புதை வரை எங்கள் இந்திய மக்கள் பொதித்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காடாக்கிய நயவஞ்சகர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பத்தொழி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கு வெந்தாமரம் வீசத்தான் போகிறது. இளமை பருவத்தை சிலையிலே கழித்து வீணாக்கிக் கொள்ள முடிவிட்டாயா? தள்ளாத வயதிலே கையிலே கோரேந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால், இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்கிறார்கள் அந்த கோழைகளால். எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடி வேண்டும். இந்த உடலுக்கு கண் 2 கை 2 கால் 2 கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக மறைத்து விட்டானே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். கொடியை கீழே எடுத்து விட்டு ஓடப் போகிறீர்களா? இல்லை இந்த தனிக்கு ஏழாக போகிறீர்களா? கொடி பிடித்து கொள்கை விளக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தனியடித்தா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர கட்டளை செய்த பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே சற்றிழுத்த சம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சம் படைத்த வீரன் வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே என்று முச்சு இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே கல்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே பொழியும் இந்த கொடியை விட மாட்டோம். சரிந்தாமல் தேசிய கொடியை சாய்க்காமல் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் சுதந்திர காற்றை துறந்து சாகும் தருவாயிலும் தேசிய கொடியை மண்ணில் சாய்க்காமல் நாட்டிற்காக உயிர் நீத்த மாவீரன் கொடிகாத்த குமரன் இத்தினத்தில் அவரது தியாகத்தை போற்றுவோம், வீர வணக்கம் செலுத்துவோம். சுதந்திரத்தை காத்த சொல்லுகின்றோம் எங்கள்